எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல்
33 வரை. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். தன்னில் தான் அன்புகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தல் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உயிர்களாய் அனைவருடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்புவது போல தன் மனைவியிடத்திலும் அன்புவத கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். பிடித்த வேதவாரம் வாசிக்க முடிந்தது. நாளை வேலைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். மணமேடை அலங்கரிக்கிறதான மணமகன் தங்கராஜா, மணமகள் எபனேஸ்வர், இவர்களை இயேசுவின் நாமத்திலே ஐபிஎம் பேராலய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற இருமண வீட்டார், உறவினர்கள், திருச்சபை மக்கள், உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நல்ல நாளிலே அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் திருமணம் என்பது ஒன்று நடைபெறுவது வழக்கம். சில பேர் தான் வேண்டாயா நமக்கு குடும்பமே, நம்ம சன்னியாசியாகவே இருந்துருவோம் அப்படின்னு சில பேர் யோசிக்குவாங்க. ஆனால் 95% பேர் திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கையில் இன்பமாய் வாழுகிறார்கள். ஒரு சில குடும்பங்களிலே அவர்களுடைய வாழ்க்கை அந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு மாதிரி அலங்கோலமாய் போகிற குடும்பங்களும் இருக்கிறது. திருமணம் ரொம்ப அலங்காரமாய் நடந்திருக்கும், அதுக்கு பிறகு அலங்கோலமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால சில பேர் முடிவு பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாண்டா சாமி, நாம் பேசாமல் சன்னியாசியாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெற்றோருடைய கட்டாயத்தினாலோ ஏதாவது ஒரு காரியத்தினால எல்லாருக்கும் திருமணம் நடைபெறுகிறதான சடங்காச்சாரங்களை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருமணம் ஒருவேளை சிலருடைய பார்வையில் வித்தியாசமானதாக ஒரு ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை ஆலயம் அப்படின்ன உடனே ஏதாவது சாமி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கலாம். பார்த்தா 2 ஆசாமி தான் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அப்போ என்ன ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் கூடி வருகிற இடம்தான் ஆலயம். நீங்கள் எல்லாம் கூடி வருகிற இடம் தான் என்னது? ஆலயம். அது எந்த இடமா இருந்தாலும் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது
ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதனுடைய இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்? கடவுளின் சந்நிதி. என்ன சந்நிதி? எல்லாம் சொல்லலாமே, கடவுளின் சன்னதி. நீங்கள் ஒரு மாதிரி வரும்போதே யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க போல, இங்கே போனால் ஒரு மாதிரி பயமாக இருக்கு போல தெரியுதுன்னு. நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லலாம், கடவுளின் சன்னதி. இவங்க இந்த மதம், இவங்க இந்த இனம், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அப்படி நிறைய பிரிவெல்லாம் மனிதர்கள் பிரித்தவரே இல்லை. எல்லா மனுஷனையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறவர். எல்லா மனுஷனை எப்படி தான் பார்க்கிறவர்? ஒன்றாக பார்க்கிறவர். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த பாப்பாவுடைய அப்பா அம்மா கல்யாணத்துக்கும் நான் போயிருந்தேன். ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தேன். அதற்கு பிறகு ஆண்டவர் 2 நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தையும் பார்த்து இந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கிறதை போல இது ஏதோ ஒரு மத நூல் அல்லது குறிப்பிட்ட மதத்தாருக்கு எழுதப்பட்ட நூல் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இது எல்லா மனிதனுக்கும் பொதுவாக. அதே போல எபினேசர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்தார். இதுவரை எபனேசருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிற அம்மாவை இந்த ஐயா கையில் கொடுக்க போகிறார். என்ன தங்கராஜா, தங்கமாக வச்சுக்கிட்டீங்களா எங்கள் பிள்ளைய? தங்கம் போல் வச்சுக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த வேதத்தில் ஒரு குடும்பம், ஒரு மனிதன், அந்த குடும்பம் காலையில் தான் எழுப்பி போக முடியும். எல்லாத்தையும் சொன்னேன்னா அதனால் என் பழக்கம் தூங்குகிற ஆட்களை எழுப்பி விடுறது. அப்போ நான் நினச்சிடுவேன், பிரசங்கி நின்ற பிரசங்கத்தை நிறுத்தி இல்லைங்க, நான் என்னை விழுங்கி களையும். அப்படி ஒரு பயம் எனக்கு உடனே பிரசங்கத்தை என்ன செஞ்சிடுவேன்? நிறுத்திடுவேன். அதனால் அப்படி ஒரு மாதிரி போர் அடிச்சுன்னா கொஞ்சம் வாய் திறந்து காமிச்சிடுங்க, முடிச்சிடுவேன். அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டேன். சரியா? அப்போது ஆண்டவர் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு தானே நாம் வந்திருக்கிறோம். செலவு பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையிலையும் லீவு போட்டுட்டு எதுக்கு வந்திருக்கோம்னா, தங்கராஜாவும் எபனேசரும் எப்படி இருக்கணும்? இன்னும் நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுகிறேன், உங்களுக்கும் வேணா எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். முதல் புத்திமதி என்னன்னா, நீங்கள் மறக்கக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, உங்களோடு கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே சிலர் சாப்பாடு போடுவாங்க. சந்தியா கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு நிச்சயம் சாப்பாடு முடிச்ச உடனே நாம் ஏதாவது கிஃப்ட்டுன்னு ஏதாவது கொண்டு வந்திருப்போம். அது கிஃப்ட்டுன்னு நாமெல்லாம் என்ன செய்வோம்? கொடுப்போம். அது நமக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ, நம்ம ஆத்ம சாந்தி என்ன செய்வோம்? அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். அதை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடுவோம்? அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். உங்களோட மாத்திரம் அல்ல, உங்கள் கூட அவர் இருப்பார். நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவார், கூப்பிடாம வர மாட்டார். கூப்பிட்டா அவர் உங்ககிட்ட என்ன செஞ்சிருவாரு? வந்துடுவார். அவர் யாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் இயேசு என்ற ஒரு பேர் வச்சிருக்கிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், சாமி, கடவுள், எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். அவர் எப்போ இருப்பார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சில பேரை நம்ம கூட வச்சுக்கிறது நல்லா இருக்கும். ஆள் வந்தா என்ன பெரிய மனுஷனா இருக்கிறாரு, இந்த ஆள் கூட்டிகிட்டு போனால் குடும்பத்தில் என்ன வரும்? சமாதானம் வரும். கூட்டிகிட்டு போவோம். அவங்க போனதோட சரி, அவன் சேரலாம் நினைக்கிறவனே என்ன செய்ய விட மாட்டான். இப்படி சில பேர் நம்ம கூட இருந்தாலே என்னலாம் பிரச்சனை தான். சில பேர் நம்ம கூட வண்டி ஓட்டும்போது துணையாக இருக்கும்படியாக கூட்டிகிட்டு போவோம். சரி, தம்பி கூட வந்தாருன்னா பேசிட்டு வருவார். அவன் நம்ம தோல்லையே சாஞ்சி தூங்கிடுவான். நம்ம தோல்லையே சாஞ்சி என்ன செஞ்சிடுவான்? தூங்கிடுவான். தூங்கினாலும் பரவாயில்லை, ஒரு ஜீவன் நீரோடை வர ஓடி அதன் பக்கத்தில் ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? நிற்கவும் முடியாது. அப்படியெல்லாம் நடந்திருக்கு சம்பவங்கள். அப்போ எல்லாரும் துணையாக என்ன செய்ய முடியாது? இருக்கிறாரா? எபனேசர், உங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். அவர் துணையாய் உங்க கூட இருந்தால் என்ன நடக்கும்? அதற்கு வேதத்தில் நிறைய உதாரணங்களை சொல்றேன். முதல்ல
ஆதியாகமம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், முதலாவது புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்துல, அதுல 39ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த யோசேப்பு என்கிற மனிதனோடு கூட இந்த கடவுள் கூடவே இருந்த அவனுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, என்ன கிடைத்தது? ப்ரமோஷன் கிடைத்தது. எந்த மனிதனோடு கூட இந்த கடவுள், இந்த இயேசு இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உண்டு ப்ரமோஷன். அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் என்ன செய்வார்? கூட இருப்பார். அவர் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் தருவார். எல்லா மனுஷனுமே பிரயாசப்படுவது என்ன அப்படின்னா, அடுத்த லெவல்ல நாம என்ன செய்யணும்? உயரணும். அடுத்த லெவல்ல நாம என்ன செய்யணும்? உயரணும். இன்னும் எத்தனை பேர் மாட்டு வண்டியிலேயே போக ஆசைப்படுறீங்க? முன்னேற்றத்தை தருவார். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ புயல் வீசும் அப்படின்னு தெரியாது. எப்போ புயல் வீசும் என்ன செய்யாது? தெரியாது. கொரோனா வருவத யாருக்காவது தந்தி அடிச்சுட்டு வந்துச்சா? யாருக்காவது தெரியுமா கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி? ஒருத்தருக்கும் தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னா, போன டிசம்பர்ல திடீர்னு 17ஆம் தேதி மழை பெஞ்சது. அப்போ நாங்கள் நினைச்சோம் மழை தானே பெய்யுது அப்படின்னு நினைச்சோம். மழை பெய்தாச்சுன்னு சொன்னா தூத்துக்குடியே தண்ணியில் மிதக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் ஆசை அது அங்கேயாவது ஓடிடும். ஆனால் எங்கள் ஊரில் தண்ணி ஓடுறதுக்கு இடமே கிடையாது. அப்போ நாங்கள் அன்னைக்கு 17ஆம் தேதி யோசித்தோம், தண்ணி வெளியிலலாம் வரும் அப்படின்னு நினச்சா இதில் முட்டளவு தண்ணி இந்த சர்ச்சுக்கு என்ன லெட்டர் போட்டு தான் வந்துச்சு, நான் வரப்போகிறேன், அதனால நீங்கள் ரெடியாக இருங்கன்னு. அதனால எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வியாதி என்பதோ பிரச்சனை என்பதோ ஆண்டவர் கூட இருந்தால் என்ன தருவார்? தீர்வு தருவார். அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நீங்கள் என்ன செய்ய பெரிய சாட்சின்னு சொல்லி 9 தடவை ஆண்டவர் ஆசீர்வாதம் என்னன்னா திராட்சை ரசம் கொடுப்பாரு. அது குறைஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இயேசு அங்கே இருந்ததுனால குறைவை நிறைவாக்கினார். உங்கள் வாழ்க்கையில உங்கள் குறைவை எல்லாம் அவர் என்ன ஆக்குவார்? நிறைவாக்குவார். இயேசு உங்களோட கூட இருப்பார். நம்பர் 2, இரண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவர். கற்றுத்தருகிற ஆண்டவர். நமக்கு என்ன ஆலோசனை வேணுமோ அந்த ஆலோசனை தருகிறவர் அந்த நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த ஆலோசனை எல்லாம் ஆண்டவர் தருவார். உங்களை அவர் போதித்து என்ன செய்வார்? நடத்துவார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மூன்றாவது பெரிய காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு 3 வார்த்தை சொல்லிடுறேன். நம்பர் 1, முதல்ல வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்கிறதுனுடைய அடையாளம் என்னன்னா, ஒருத்தர் பாராட்டணும். ஒருத்தர் என்ன செய்யணும்? ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் ஒரு கவர் ஒன்று வைப்பார். நம்ம கவருக்குள்ள என்ன வைப்போம்? எதுக்கு டிப்ஸ் வச்சோம்? நல்லா சர்வ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சாப்பாடு எப்படி வந்துச்சோ தெரியல, ஆனால் நல்லா சர்வ் பண்ணியிருக்கிறாருன்னு என்ன வச்சிருக்கிறோம்? டிப்ஸ் வச்சிருக்காரு. யாராவது உங்க மனைவிக்கு டிப்ஸ் கொடுத்துருக்குறீங்களா? ஏம்மா நல்லா சோறு போயிருக்கிற, அந்த ரசம் ஒரு மாதிரி விஷம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாகாமல் பிழைத்திருக்கிறபடினால உனக்கு ஒரு டிப்ஸ் தாரேன்னு எந்த ஆண்டவனும் மாறாவது உங்களுடைய மனைவியினுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்குறீங்களா? சரி, ஒன்றும் இல்லாட்டாலும் வச்சிருக்கிற அந்த சைக்கிள்லையாவது உங்களை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி என்னைக்காவது கூட்டிகிட்டு போனால் அந்த கணவனுக்கு யாராவது டிப்ஸ் கொடுத்துருக்குறீங்களா? ஒருத்தரும் செய்ய மாட்டோம். அன்பு இருக்கும்போது நாம் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும். என்ன தங்கராஜா? எபனேசரை பாராட்ட. எபனேசர் தங்கராஜாவை என்ன செய்யணும்? பாராட்ட. நீங்கள் அந்த ரேடியாலஜி கண்ணில் அவரை பார்க்கக்கூடாது. அவர் படிச்சிருக்கிற ரேடியாலஜிஸ்ட். அதனால் அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்தாருன்னா நிறைய தப்பெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால ஒருத்தர் என்ன செய்யணும்? பாராட்டும். ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருக்கும் ஊசி போட்டு இவருக்கு போடுறாரு. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? பாராட்ட பழகவே. 2வது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லியாருன்னா, ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவரை என்கரேஜ் ஈச் அதர். ஒருத்தரை என்ன செய்ய வேண்டும்?
உற்சாகப்படுதல் சில நேரம் தளர்ந்து போயிடும். அதுதான் கணவன் மனைவி எதுக்கு தந்திருக்கிறாங்கன்னா ஒருத்தர் என்ன செய்யறது, உற்சாகப்படுது. கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாங்கன்னா, என்ன தங்கராஜா சார் எப்படி கூப்பிட போறேன்னு தெரியல. இப்ப எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துல மாமாவுடைய தேசிய சின்ன மாதிரி அந்த 4 சிங்கம் மாதிரி 4 திசையில பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. 4 சிங்கம் போது 4 திசையில என்ன செய்யறது இல்லை, பார்த்துட்டு இருக்கிறது. நல்லா 2 பேரும் நல்லா கலகலப்பா இருக்கும். 3வது முக்கியமான காரியம், 2 பேருக்கு நடுவில் யாரையும் விடக்கூடாது. 2 பேருக்கு நடுவில் யாரையும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நான் பொதுவாக எல்லா கல்யாணத்திலும் சொல்லுவேன், சந்தோஷமாக சண்டை வருதா 4 சுவர்கள் அடிப்படி போட்டுக்கோ. யாருக்கு தலை நிறைய இருக்கு அடிச்சுக்கோ, அடி வாங்கிக்கோ. ஆனால் வெளியே வரும்போது எப்படி வரணும், சிரிச்சுட்டு வந்துடணும். வெளியே யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. இது உங்களுக்கு யாராவது அக்கா வீட்டுக்கார் அத்தான், ஆமாம், யாரும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நீங்க போய் பக்கத்தில் தான் அப்பா இருக்கிறான்னு அப்பாட்ட போய் சொல்லிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் 2 பேருக்கு நடுவில் யாரும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அந்த நடுவில் இயேசு இருப்பா. அந்த நடுவில் யார் இருப்பா, இயேசு இருப்பா. இவங்க ஆண்டவராகி தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தருடைய நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது மிக முக்கியமான நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தயவாய் கொஞ்ச நேரம் உட்காருங்கள். இப்பொழுது ரொம்ப முக்கியமான நேரம். அருமையான மணமக்களை நாம் அவர்களை திருமண வாழ்க்கையில இணைக்கிற நேரம். இவ்வளவு நேரம் அமைதி காத்தது போல இன்னும் ஒரு 10 நிமிடம் இவர்களை விவாக ஆராதனை நிறைவு செய்வோம். நீ கல்யாண மண்டபத்தில் போய் நல்லா பேசிக்கலாம். இப்போ தயவு செய்து இது கர்த்தருடைய ஆலயம். தயவாய் கொஞ்ச நேரம் உட்காரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 2 எழுந்திருங்க. இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மகா மேன்மையுள்ள நிலைமையாயிருக்கிறது. அது மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்கும் உள்ள ஞானம் ஏதோ தேக இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றோ வேறு நோக்கத்தோடு செய்யாதபடி தேவனுக்கு பயந்து வேதவசன ஒழுங்கின்படி திருமணம் செய்ய வேண்டும். வேதவசன ஒழுங்கின்படி 3 முக்கியமான காரியங்களுக்கு திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு பிறர்முகம் பாராமல் இவளுக்கு உண்மையான புருஷனாயிருப்பீங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்கிறவங்க தயவுசெய்து வாங்க, முன்னால கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. வாங்க. கொஞ்ச நேரம் போதும். நீங்க கொடுங்க, கைப்பிடிச்சு கொடுத்துட்டீங்களா? எல்லா காரங்களையும் தட்டலாம். இப்போ நீங்க எப்படி வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க விட்டு நீங்க கையை விடக்கூடாது. நல்ல நேரம் கை பிடிங்க. கை கொடுக்கறது போல, இப்படி கை கொடுக்கறது போல பிடிங்க. வலது கை தான். அப்படிதான். வெரி குட். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர். மைக் எங்கப்பா? தேவனுக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற சபையார் சாட்சியாக தங்கராஜாவாகிய நான் எபனேசராகிய உன்னை இன்று முதல் எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் தேவன் அனுமதிக்கும் எல்லா சூழ்நிலைமையிலும் உன்னை நேசிக்கவும் என் சரீரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். நீ சொல்லணும். தேவனுக்குன்பாக கூடி வந்திருக்கிற சபையார் சாட்சியாக எபனேசராகிய நான் தங்கராஜாவாகிய உங்களை இன்று முதல் எனது விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் தேவன் அனுமதிக்கும் எல்லா சூழ்நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கனப்படுத்தவும் என் சரீரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்தவும் பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இவர் கூறின வாக்குறுதியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பரலோகத்தின் தேவனை கேட்டிருக்கிறார். இந்த வேளையில நாங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையான வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். அல்ல ஆண்டவரே, இந்த தமிழக கலாச்சாரத்தின்படி ஆண்டவரே இந்த மாங்கல்யத்தை கத்தாவே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை இணைத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாங்கல்யத்தை இயேசுவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இதை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் அணிந்து மகிழ்ந்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். போடு. எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டலாம். நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பொழுது பிள்ளைகளை கர்த்தரே ஆனந்த பிரியவே நேசாவுதியும் சுத்தரே நீதா மணி ஆசாரியரா ஆராஜனே ஆசே வனிதிடோ இம்மையே மோட்சமாக்கு வல்லவரே இன்பத்தோடன் வாழ்க்கின் சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க அருளுமே. எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆபிரகாம் ஈசாக்கு உடைய திருக்குமாரனாம் இயேசுவின் நாமத்திலே உடைய திரு சமூகத்தில் இணைக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை உடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான மணமகன் தங்கராஜாவை ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறதை போல கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற உம்முடைய பிள்ளை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகளை எபனேசரை ஆசீர்வதிக்கிறோம். இம்மட்டு உதவி செய்ததான எங்கள் எபனேசர் இன்னும் உதவி செய்த அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரியாய் தன் வீட்டை கட்டுகிறவளாய், குணசாலியான ஸ்திரியாய், விலையேற பெற்றவளாய், கர்த்தாவே, உடைய மகள் புகழ்ச்சிக்குரியவளாய் விளங்கும்படி இந்த நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இணைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இணைக்கப்பட்ட இரண்டு குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. இவர்கள் பரிசுத்த மேல் விவாக வாழ்வில் ஒருமித்து வாழ சம்மதித்து ஒருவருக்கொருவர் கரம்பிடித்து வாக்கு கூட தெரியப்படுத்தினதினாலும் தமிழக கலாச்சாரத்தின்படி மணமகன் மாங்கல்யத்தை தரிப்பிக்க மணமகள் தரித்து கொண்டதினாலும் இன்று முதல் அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று இந்திய திருச்சபை உடலை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். சபையார் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் பொழுது மணமக்கள் அரசாங்க திருமண பதிவேட்டிலே கையொப்பமிடுவார்.
உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபை மக்கள், உடைய தாசர்கள் யாரை ஆசீர்வதி இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபை நன்மையும் நம் அனைவரோடும் சேஷமாய் அன்பு மணமக்களோடும் கர்த்தருடைய வருகிற எந்த சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆண்டவர் நடத்தி வைத்தார் ஆனந்தமாயன்று. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே, ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே, அவரை சேர்த்தது போல் இவரையும் சேர்ப்பீரே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. இயேசுவின் சித்தம் போல் இவரும் இணைந்தார். தேவாசியில் வந்தாரே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. மங்களம் செழிக்க கிருபை
மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. துணை பிரியாது தோகையும் மாது சுபமண மகளிவர் இது போது மணமுறையோது வசனம் விடாது வந்தனர் உமதருள் பெறவேது நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. ಜೀವತಯಾವರ ಸೃಷ್ಟಿ ಅಧಿಕಾರ ದೈವಿಕ ಮಾಮಣ ಅಲಂಕಾರ தேவகுமார திருவெல்லையூர சேர்ந்தவர் கருள் தாராதிருப்பீரோ நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாலது சம்சாரம் அடக்கமாசாரம் அன்பு உதாரம் அம்புவிதனில் மனை கலங்காரம் நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. செய்தேவி மணாளனுக்காவி மந்திரம் அவர் குறை நேராவி அன்றிய பூவில் அமிர்த சஞ்சீவி அவனை இல்லாதவன் ஒரு பாவி நல்ல மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மணவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப.
குமாரகே சகாயமானயாளை ஜோதி குமாரியே